வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரியில் உள்ள மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தகுதி வாய்ந்த 149 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் மீதான சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பேரவையில் பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மக்களை பாதிக்காத வகையில் வரி உயர்த்தப்பட்டு மாநில வருவாயை உயர்த்தப்படும். நல்ல பட்ஜெட்டை நாம் கொடுத்துள்ளோம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். புதுச்சேரி மாநில மக்கள் வளர்ச்சிக்காக அனைத்து தொகுதிகளிலும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை கொண்டுவரப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் அரசின் எந்த நலத்திட்ட உதவிகளையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஏற்கனவே சிவப்பு அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். குடும்ப தலைவிக்கு முதல்ல 1000 ரூபாய் அறிவிச்சிருந்தோம். சிவப்படைக்காக மட்டும் கட்டிட்டு இருந்து 2000 ரூபாய் இந்த பட்ஜெட் சொல்லியிருந்தேன். நம்ம சட்டமன்ற உறுப்பினர்லாம் மஞ்சள் ஏதாவது குடும்பம் சேர்ந்தவங்க மஞ்சள் தலைவி குடும்பம் சேர்ந்தவங்கலாம் அந்த தலைவிக்கு கொடுக்கணும், நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும், அவங்க விடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி முன்ன மஞ்சள் கை 10 கிலோ அரிசி, சிவப்பட்டை 20 அரிசி கொடுக்கணும், அதே மாதிரி இவர்களுக்கு 1000 ரூபாய் வந்து நம்ம மஞ்சள் அட்டை வைத்திருக்கின்ற குடும்ப தலைவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு கல்வித்துறையில் பணியாற்றியிருந்த ரொட்டிபால் ஊழியர்களுக்கு இப்ப 18 அறிவிச்சிருந்தோம். இதுவரை கிடைக்காம இருந்து இப்ப ஆளும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. விரைவில் கொடுத்துருவோம். ஒரு சின்ன சந்தேகம், தமிழ்ல பேர் வைக்கணும்னு அவசரம் பண்ணிருக்கீங்க. மாஹே ஏனால வந்து வேற மொழி இருக்கு, அங்க அவங்க மாஹே வந்து மலையாளம், ஏனத்தை வந்து தெலுங்கு, தாய்மொழி. அரசுக்கு எவ்வளவு செலவாகுது மஞ்சள் குடும்பத்தை மஞ்சள் அடைகள் குடும்ப தலைவர் 1000 ஒரு 70,000 குடும்ப தலைவர் வருவாங்க. என்ன உயர்த்தப்பட்ட மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கும் எண்ணெயில இருந்து நம்ம உதவி புதிய உதவி கொடுக்கும். 2000 ரூபாய் உயர்வு, 1000 இந்த நிதி எப்படி சமாளிக்க போறாங்க? கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே வந்து 500 கோடி ரூபாய் வருது. மொத்தத்துல ஒரு 300-400 கோடி நிறுத்திடுறோம். அதுக்குரிய வருவாயை அரசு உயர்த்தும். புதுச்சேரியில் தகுதி வாய்ந்த 149 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் தகுதியான பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 2024-25 ஆண்டிற்கான தகுதி வாய்ந்த 149 பயனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் தொடக்க விழா புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகளின் மொத்த நிதி மதிப்பீடு ரூபாய் 1.33 கோடி ஆகும். இந்த விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு தட்டாஞ்சாவடி மற்றும் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், நலத்துறை செயலர் சுந்தரேசன், துறை இயக்குனர் திருமதி பூ ராகினி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 7வது நாளான இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டனர்.
அதன்படி புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் நியாய விலை கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் நியாய விலை கடைகள் இல்லாத பகுதிகளில் இனி வாகனங்கள் மூலம் வீடு வீடாக சென்று இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதேபோல் நகர பகுதியில் உள்ள உருளையம்பேட்டை மற்றும் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட 7 பகுதிகளில் தண்ணீரில் உவர்ப்புத்தன்மை அதிகப்படியாக உள்ளதால் வரும் தமிழ் புத்தாண்டு முதல் அப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாள்தோறும் 20 லிட்டர் வாட்டர் கேன்கள் இலவசமாக வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பெஞ்சல் புயல் நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்கப்பட்டதால் 4 மாதங்களாக எரிவாயு சிலிண்டர் மானியம் வழங்க முடியவில்லை. தற்போது அக்டோபர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 25ஆம் தேதி வரை எரிவாயு சிலிண்டர் வாங்கியவர்களுக்கு மானியமாக மஞ்சள் நிற அட்டைக்கு ரூபாய் 150 மற்றும் சிவப்பு நிற அட்டைக்கு ரூபாய் 300 இன்று முதல் செலுத்தப்பட்டு வருவதாக குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் அறிவித்தார். புதுச்சேரி வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகை தமிழில்தான் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் அறிவிப்புக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் தமிழருக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக செய்து வரும் சூழலில் கலைமாமணி, தமிழ் மாமணி போன்ற விருதுகள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாமல் வழங்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது விருதுகளை வழங்கி தமிழ் அறிஞர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார். மேலும் தமிழ் மாமணி விருதில் மேடை பேச்சு, கவிதை, கட்டுரை, ஆய்வுகள் என பல தரப்பட்ட நிலைகளில் உள்ளவர்களுக்கும் விருது வழங்க வேண்டும் என சொல்லி இருப்பது பாராட்டுக்கு உரிய ஒன்றாகும். புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்த இருப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகும். இந்த மாநாடு மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்கள் தலைமையில் உலக தமிழர்கள் பாராட்டும் வகையில் இதனை நடத்திட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் புதுச்சேரி சட்டசபையில் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பினை வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுவை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு காவல் சித்திரவைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை குரல் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பாக தவளக்குப்பம் தானம்பாளையத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் படித்த குழந்தை பாலியல் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை திட்டமிட்டு மறைத்த ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது அரசை நடவடிக்கை எடுக்க கோரியும், போக்சோ சட்டத்திற்கு எதிராக பள்ளி மாணவர்களை போராட தூண்டிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் யுவராஜ், தாளாளர் ராமு ஆகியோர் மீது வழக்கு தொடுக்கவும், பள்ளி குழந்தை பாலியல் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட வழக்கை IPS அந்தஸ்தில் உள்ள பெண் அதிகாரி தலைமையில் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் கோரிக்கை குரல் முழக்க ஆர்ப்பாட்டம் சுதேசிமில் அருகே நடைபெற்றது. அரியாங்குப்பம் BCB நகரில் தீ விபத்தால் வீட்டை இழந்த குடும்பத்தை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து பணம் மற்றும் பொருள் உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அரியாங்குப்பம் BCB நகர் 3வது குறுக்கு வீதியை சேர்ந்த தம்பதி ராஜேஷ் கமலி. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றார். நேற்று முன்தினம் மாலை ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தனர். அப்பொழுது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்து குடிசை வீடு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனால் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது. இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் பார்வையிட்டு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் பண உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருள் உதவியும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் ராஜா மற்றும் அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, ஜெயக்குமார் மற்றும் அஜித்குமார், முத்துலிங்கம், கணபதி, பரமசிவம், காத்தவராயன் மற்றும் தொகுதியின் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் சார்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும்
மாபெரும் கண்டன ஊர்வலத்தில் விளையாட்டு வீரர்கள் பாகுபாடின்றி பங்கேற்க வேண்டும் என சங்கத்தின் தலைவர் வளவன் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் வளவன், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான விளையாட்டு வீரர்களை புதுச்சேரி அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை மற்றும் இலவச பஸ் பாஸ், சீருடை, இன்சூரன்ஸ், வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம் வழங்க வேண்டும். புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அண்ணா திடல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு அரங்குகளை உடனடியாக திறக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி விளையாட்டுத்துறையை கண்டித்தும் மாபெரும் கண்டன இருசக்கர வாகன பேரணி வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதில் புதுச்சேரியை சேர்ந்த உணர்வுள்ள விளையாட்டு வீரர்கள் பாகுபாடு இன்றி பங்கேற்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நீதி கேட்டு சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர்கள் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுநாள் வரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் இன்று நீதி கேட்டு சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? கட்டி முடிக்கப்பட்டு அரசின் அலட்சியத்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனே திறக்க வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு அரசின் அலட்சியத்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். முன்னதாக அதிமுகவினர் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் பேசுகையில், நாடு முழுவதும் மத்திய அரசின் 50% நிதி பங்களிப்புடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு சுமார் ரூபாய் 1800 கோடி அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அப்போது ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசானது இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டது. 2021இல் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு எந்தவித சரியான திட்டமிடுதலும் இல்லாமல் அவசர கதியில் சுமார் ரூபாய் 620 கோடி அளவில் தேவையற்ற பல திட்டங்கள் பொதுப்பணித்துறை, நகராட்சி, போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் பொலிவுறு நகர அமைப்பு பணிகள் துவங்கப்பட்டன. கடந்த ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி பணிகளுக்கான காலக்கெடு முடிவடைந்த நிலையில் இதுவரை ரூபாய் 175 கோடிக்கான பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. சுமார் ரூபாய் 445 கோடிக்கான பணிகள் பல்வேறு முறைகேடுகளுடன் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் நடைபெற்று வருகின்றன. சிறந்த தர கட்டுப்பாட்டுடன் 4.41 ஏக்கரில் இருந்த புதுச்சேரி பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரூபாய் 29.55 கோடியில் டெண்டர் விடப்பட்டது. பேருந்து நிலைய விரிவாக்கம் என்கின்ற பெயரில் வணிக வளாக விரிவாக்கத்தை அரசு செய்துள்ளது. ஏற்கனவே 38க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தும் நடைமேடை, அதாவது பிளாட்ஃபார்ம்கள் இருந்ததை 46ஆக அதிகரித்து திட்டம் தயாரிக்கப்பட்டது. ஆனால்
தற்போது கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 27 பேருந்துகள் மட்டுமே நிறுத்தக்கூடிய நடைமேடை பிளாட்ஃபார்ம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அங்கிருந்த 15 கடைகளுக்கு பதிலாக தற்போது 31 கடைகள் உள்ள வணிக வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் அமைய ஒரு மாடிக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு 5 மாடி அளவில் வணிக வளாக கட்டிடம் கட்டுவதற்கு அடித்தளம் அமைக்க மக்களுடைய வரிப்பணம் திட்டமிட்டு வீணடிக்கப்பட்டுள்ளது என்று குற்றஞ்சாட்டிய அன்பழகன், பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிக்காக ஒரு சதுர அடிக்கு சுமார் ரூபாய் 4750 செலவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டுமான பணிக்கு செய்யும் செலவு போன்று இங்கு செலவு கணக்கு காட்டப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் பேருந்து நிலையம் எதிரில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாலம் திமுக ஆட்சியின் சாபக்கேட்டின் நினைவு சின்னமாக இருக்கிறது என்று கூறினார். இந்த மேம்பாலத்தை மக்களுக்கு பயன்பாடு இல்லாத இந்த மேம்பாலம் இங்கு இருக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், இரவு நேரத்தில் இந்த மேம்பாலத்தின் மீது குடியும் கும்மாளமுமாக இருக்கிறது. பல சட்டவிரோத விரும்பத்தகாத பாலியல் சம்பவங்கள் நடக்கும் புகலிடமாக இந்த மேம்பாலம் இருக்கிறது என்றும், திறந்தவெளி விளம்பரங்கள் தடை சட்டம் இருந்தும் வசதியுடைய பல்வேறு நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விளம்பரத்திற்கு பயன்படுத்த இந்த பாலம் இருக்கிறது. இந்த பாலத்தை அரசு அகற்ற வேண்டும். இந்த பாலம் அகற்றப்பட்டால் சாலை இந்த இடத்தில் அகலப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என அன்பழகன் பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், முன்னாள் எம்எல்ஏ கோமலா, மாநில இணைச் செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், ஆர்வி திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணைச் செயலாளர்கள் குணசேகரன், கணேசன், கருணாநிதி, நாகமணி, காந்தி, குமுதன், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில மகளிர் அணி செயலாளர் விமலாஸ்ரீ, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலயா இளங்கோ உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 46ஆம் ஆண்டு மகோற்சவம் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியை அடுத்த கணுவாப்பேட்டை புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 46ஆம் ஆண்டு மகோற்சவம் விழாவானது ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் தொடர்ந்து 11 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்ற மகோற்சவ விழாவில் இரவு சுவாமி வீதி உலா மற்றும் தெருக்கூத்து, இனிசை கச்சேரி, மேள கச்சேரி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என கோரி உறவினர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பனித்திட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மதினேஸ்வரன், கப்பல் பணியாளர். இவர் கடந்த சில நாட்களாக சளி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து நேற்று மதியம் அவரது குடும்பத்தினர் அவரை கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை அவர் இறந்தார். தகவல் அறிந்து அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களின் தவறான சிகிச்சை மற்றும் அலட்சியத்தால் மதினேஸ்வரன் இறந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பின்பு புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட்டில் அமர்ந்து சாலை மறியலும் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களின் பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். உயிரிழந்த மதினேஸ்வரன் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். போலீசார் வாகனங்களை விழுப்புரம், நாகப்பட்டினம் புறவழி சாலையாக திருப்பிவிட்டனர். என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் பிள்ளைச்சாவடி மீனவர் பகுதியில் உள்ள கெங்கையம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1 லட்சம் நன்கொடையினை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார்.
என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் தற்போது தீவிரமாக தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் என்பவர் பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள கெங்கையம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1,00,000 நன்கொடையினை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முன்னிலையில் கெங்கையம்மன் கோவில் ஆலய நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நன்கொடையானது முதல்வர் ரங்கசாமி பொற்கரங்களால் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்தர், பொருளாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பிள்ளைச்சாவடி கெங்கையம்மன் கோவில் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் தலைவர் ஆறுமுகம், துணைத் தலைவர் பூங்காவனம், நிர்வாகிகள் ராகவன், ஜெயசீலன், பாபு, ஐயனார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்கள் ராஜா, ஜெரோம், மணி, நித்யானந்தம், செயலாளர்கள் பிரதீப், ஜேவியர், துணை செயலாளர் தர்ஷன், செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ, கலையரசன் உட்பட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் டீ டைம் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை ஹிதயா கல்லூரியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இறை வணக்கத்துடன் வேலைவாய்ப்பு முகாம் இனிதே தொடங்கியது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாத்திமா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மாணவிகளை வாழ்த்தினார். 3ஆம் ஆண்டு இளங்கலை மாணவிகள், முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவிகள் மொத்தம் 547 பேர் கலந்து கொண்டனர். வருகை தந்த நிறுவனங்களின் பெயர்கள் இன்டெகரா, லயம், எக்ஸாவர், இந்தியன் ஹெல்த் கேர் பிபிஓ, டிவிஎஸ், சதர்லேண்ட், வி4யூ சொல்யூஷன், ஸ்கேலண்ட் ஒர்க்ஸ், டிவைன் ஹெல்த் கேர், டீம் லீஸ், டேலண்ட் ட்ரெண்ட், ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ் என பல நிறுவனங்களில் இருந்து மனிதவள மேலாண்மை அதிகாரிகள் வருகை புரிந்து மாணவிகளை நேர்முக தேர்வு நடத்தினர். 3ஆம் ஆண்டு மாணவிகள் அனைவரும் துணிவுடன் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டனர். தைரியத்துடன் பதிலளித்து சரளமாக ஆங்கிலத்தில் பேசிய முறை இவை அனைத்திலும் பாராட்டுக்கு உரியது என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்தனர். 500 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான வேலைவாய்ப்பு கிடைத்த மாணவிகளுக்கு மகிழ்ச்சியுடன் உற்சாகம் அளிப்பதாக, தன்னம்பிக்கை அளிப்பதாகவும் இருந்தது. புதுச்சேரி சின்னக்கரையான்புத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் சின்னக்கரையாம்புத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியின் 2024-25 கல்வியாண்டின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளியை மேற்படிப்புக்கு விட்டுச் செல்லும் 5ஆம் வகுப்பு மற்றும் முன் மழலையர் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த விழாவில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள வில்லியனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 29,25,000 திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த பணிக்கான பூமி பூஜை ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் ராஜா தினேஷ், கால்நடைத்துறை இயக்குனர் மகேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு புருஷோத்தமன் நாயக்கர் வீதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டு புருஷோத்தமன் நாயக்கர் வீதி கிழக்கு குறுக்கு வீதியில் 2024-2025 ஆண்டு புதுச்சேரி நகராட்சி வளர்ச்சி நிதியின் கீழ் 4,77,930 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி அமைக்கும் பணியினை இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் உள்ள மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தகுதி வாய்ந்த 149 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.